மாங்கால பாத்தீங்கன்னா ஒரு பயங்கர ஸ்ட்ராங்கான ரொம்ப பவர்ஃபுல்லான ஒரு ஓபியான கேரக்டரை இன்ட்ரோடியூஸ் பண்ணிருக்காங்க. அந்த கேரக்டரை பார்த்து ஒன் பீஸ்ல இருக்கக்கூடிய ஹாக்கி யூசர்ஸ் எல்லாருமே பயப்படுவாங்களா என்னன்னு தெரியல. பட் டெவில் ஃப்ரூட் யூசர்ஸ் எல்லாருமே அந்த கேரக்டரை பார்த்து பயந்தே ஆகணும். பிகாஸ் இந்த கேரக்டரோட பவர்ஸ் அப்படி. ஆக்சுவலி டெவில் ஃப்ரூட் யூசர்ஸோட டிஸ்அட்வான்டேஜ் எடுத்துக்கிட்டீங்கன்னா ஒரு டெவில் ஃப்ரூட்டுக்கும் வித்தியாசமான டிஸ்அட்வான்டேஜ் இருக்கும். பட் இவங்க எல்லாத்துக்குமே காமன் இருக்கக்கூடிய ஒரு டிஸ்அட்வான்டேஜ் தான் தண்ணி. அதாவது ஒரு டெவில் ஃப்ரூட் யூசரை மூழ்கடிக்கிற அளவுக்கு தண்ணி இருந்தாலே போதும், அவங்க அந்த தண்ணிக்குள்ள மூழ்கிட்டாங்கன்னா அவங்களால எந்த ஒரு பவர்ஸுமே யூஸ் பண்ண முடியாது. பயப்படிங்க அப்படியே ஸ்டக் ஆயிடுவாங்க. அப்படிப்பட்ட அந்த தண்ணியை கண்ட்ரோல் பண்ற ஒரு கேரக்டர் இருந்துச்சுன்னா அந்த கேரக்டர் ஒன் பீஸ்ல எவ்வளவு ஒரு ஸ்ட்ராங்கஸ்டான கேரக்டர் இருக்குன்றத யோசிச்சு பாருங்க. இந்த கேரக்டர் பத்தி ஏற்கனவே ஸ்கைபி ஆர்க்ல மென்ஷன் பண்ணிருப்பாங்க. ஸ்கைபி ஆர்க்ல ஒரு விஷயத்தை சொல்லிருக்காங்கன்ற ரெஃபரன்ஸ் எடுத்தாலே மேக்ஸிமம் எல்லாத்துக்குமே ஞாபகத்துக்கு வருது யாரு? காட்ஸ் தான். சன் காட், எர்த் காட், ஃபாரஸ்ட் காட் அண்ட் லாஸ்டா ரெயின் காட். இதுல நம்ம ஏற்கனவே லூஃபி மூலமா சன் காட் நிக்காவோட பவர்ஸ் என்னன்றத வரிசையா பார்த்துக்கிட்டே வரோம். இப்போ சன் காட் நிக்காக்கு அடுத்ததா என்ன காடோட பவர்ஸ் ரிவீல் பண்ணிருப்பாங்கன்னு நினைக்கிறீங்க? தி ரெயின் காட் ஜாசா. இந்த ஜாசாவோட பவர்ஸை கேட்டீங்கன்னா மிரண்டு போயிருவீங்க. லிட்டரலி இந்த ரெயின் காட் ஜாசாவால பாத்தீங்கன்னா தண்ணியை கண்ட்ரோல் பண்ண முடியுது. ஆக்சுவலி நம்மளுக்கு மாங்கால காமிச்ச இந்த கேரக்டர் பாத்தீங்கன்னா ஒரு ஒரிஜினல் கேரக்டரா கேட்டீங்கன்னா அதுதான் கிடையாது. நம்ம கொலிங்கம் இருக்கான்ல அந்த பயப்ல அவனோட பவர்ஸை யூஸ் பண்ணி அவன் சின்ன பிள்ளையில பார்த்து பயந்த ஒரு கேரக்டரை தான் இந்த இடத்துல உருவாக்கியிருக்கான். அதனால ரெயின் காட் ஜாசா இப்படிதான் இருப்பாளா, அவளோட பவர்ஸ் அக்யூரேட்டா இப்படிதான் வேலை செய்யுமோன்றது சரியா தெரியாது. ஆனா ஜாசாவால அவளோட சக்தியை யூஸ் பண்ணி ஒரு ஜெய்ஜாண்டிக்கான இடத்தவே ஒரு சில நிமிஷத்துல வெள்ள காடா மாத்த முடியுது. லிட்டரலி ஜாசாவால தண்ணியை கண்ட்ரோல் பண்ண முடியுது. ஒரு சில நிமிஷத்துலயே டன் கணக்குல தண்ணியை உருவாக்கி ஜெயின்ஸோட வில்லேஜே வெள்ளக்கடா மாத்திக்கிட்டு இருக்கா. இந்த ஜாசாவோட பவர்ஸ் ஒரு டெவில் ஃப்ரூட் பவர்ஸா இருந்துச்சுன்னா, அதாவது நம்ம லூஃபி எப்படி ஹியூமன் ஃப்ரூட்டை சாப்பிட்டு அவனுக்கு சன் காட் நிக்காவோட பவர்ஸ் கிடைச்சிச்சோ அதே மாதிரி இந்த ஜாசாவோட பவர்ஸ் ஒரு டெவில் ஃப்ரூட் பவர்ஸா இருந்து அந்த டெவில் ஃப்ரூட்டை இப்ப யாரு கன்சியூம் பண்ணிருக்காங்களோ அவன் தான் இப்போதைக்கு ஒன் பீஸ்ல ஒரு ஓபியான கேரக்டரா இருப்பான். எனக்கு என்ன தோணுதுன்னா இந்த ஜாசாவோட பவர்ஸ் இப்ப யூஸ் பண்ணக்கூடிய கேரக்டர் டிராகனா தான் இருக்கும்னு நினைக்கிறேன். உங்களுக்கு என்ன தோணுதுன்றதையும் கமெண்ட்ஸ் சொல்லுங்க. இந்த ஹாக்கி யூசர்ஸால ஜாசாவோட பவர்ஸை டேக்கிள் பண்ண முடியுமான்றதையும் கமெண்ட்ஸ் சொல்லுங்க. இந்த தியரியில நான் ஏதாவது தப்பா சொல்லியிருந்தாலும் அதையும் கமெண்ட்ஸ் சொல்லுங்க. உங்களுக்கு என்ன தோணுதோ எல்லாத்தையும் கமெண்ட்ஸ் சொல்லுங்க. இதே மாதிரி ஒன் பீஸ் தியரி, ஒன் பீஸ் ஃபேக்ட்ஸ், ஒன் பீஸ் மாங்கா பேட்டன் வீடியோ blah 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 எல்லாத்தையும் தெரிஞ்சுக்கணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி அந்த பெல் ஐகானை வச்சுக்கோங்க. சார் ரைட் கைஸ் வரட்டா.